ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கிறிஸ்மஸ் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் 2 விதமான கிறிஸ்மஸ் குக்கீஸ் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்குமே பேஸ் ஒன்று தான். இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? நமக்கு வெண்ணெய் வந்து 1 கப் அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிக்கோட அளவு வந்து 8 டேபிள் ஸ்பூன் வரும். சர்க்கரை வெண்ணெய்க்கு ஈக்குவலாக 1 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா மாவு 3 கப் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஃபுட் கிரேட் இல்லைனா ஆர்கானிக் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்கு 1, அப்புறம் நான் சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுவே நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்களுக்கு தேவைப்படும். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பவுலில் வந்து இந்த வெண்ணையும் சர்க்கரையும் நான் பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சா போதும். ஏன்னா அதில் அந்த சில்னஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கணும். ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதில் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை அதையும் நம்ம சேர்த்துடலாம். 1 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணும்போது பட்டரும் சுகரும் பீட் பண்ணும்போதும் சரி, இப்போ பீட் பண்ணும்போதும் சரி, ஸ்லோ ஸ்பீடில், அதாவது 1 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணால் போதும். நமக்கு எல்லாம் நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா இதில் வந்து நல்லா சிஃப்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை சிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாருங்க, நம்மளால பிளெண்டர் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து நம்ம கைகளை யூஸ் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். கட்டியெல்லாம் உடச்சி விட்டு அந்த பட்டரில் நல்லா பிசையணும். நல்லா பிசைய இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்க வந்துடும். பால் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம கைகளை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பந்து மாதிரி ஆக்க ட்ரை பண்ணுறோம். அப்படி உருட்டும் போது நல்லா பிடிச்சி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துடலாம். எவ்வளோ ஈவனாக இருக்குது பாருங்கள் இந்த பந்து. எவ்வளோ உருட்டினாலும் மேட்டில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து ஒரு ரேப் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லையோ ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து மினிமம் 2 மணி நேரம் வைக்கணுங்க. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மாவை 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். கீழே லேசாக மைதா மாவு போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மாவை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய மோல்டை வந்து மாவில் ஒத்திட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். மாவில் ஏன் ஒத்துறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம மோல்டை வந்து எடுக்கும்போது அது ஒட்டாமல் கிழியாமல் ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வகையான கிறிஸ்மஸ் மோல்ஸையும் வச்சு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக நம்ம அச்சு வைக்க போகிறோம். எவ்வளோ வைக்க முடியுமோ மேக்ஸிமம் வச்சிடலாம். நம்ம நிறைய வைக்கணுன்றதுக்காக ரொம்ப தின்னா மட்டும் நம்மளுடைய குக்கி டோ வந்து நம்ம ரோல் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம பேக் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகி சீக்கிரமே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ப்ரௌனாக வந்துடும். இப்போ ஒரு ஓரத்தில் மட்டும் கீரல் போட்டு நைஃபோடைய பின்பக்கத்தை வச்சு அழகாக எடுத்துருங்க. இந்த மோல்டிங் வேலை குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அவங்களையும் நம்ம கூட சேர்த்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவே தான். ஒரு கார்னரில் மட்டும் ஸ்லிட் போட்டுட்டு பண்ணிக்கோங்க. மிச்சம் எடுக்கிற மாவை மறுபடியும் திக்காக உருட்டி அதுக்கப்புறமேட்டு மோல்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க. அந்த மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. இந்த திக்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது பாருங்க, ஒரு டைனோசர் மோல்ட். இப்போ அவனை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைன்னா 180 டிகிரி சென்டிகிரேட். நம்ம நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ட்ரேவை வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சிங்க அப்படின்னா க்ளீனிங்க்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நிமிஷம். டைமர் 8 நிமிஷத்துக்கு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சைட்ஸ் லேசாக எப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். உடனே எடுத்து இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்ல வச்சு நம்ம கூல் டவுன் பண்ணணும். எவ்வளோ நேரம் கூல் ஆகுதோ அவ்வளோ நல்லது. உடனே வந்து கூலிங் ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ பாருங்க, இது செகண்ட் டைப் ஆஃப் குக்கி. இது வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஹோம்மேட் ப்ளூபெர்ரி ஜாம் அண்ட் ஆப்ரிகாட் ஜாம் எப்படி பண்ணுன்ற ரெசிபி கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். இந்த குக்கீஸ்க்கு பேர் தம் பிரிண்ட் குக்கீஸ். இது வந்து அதே மோல்டு தான். குட்டி குட்டி ஃபுல்காக்கு உருட்டுற மாதிரி உருண்டைகளை உருட்டி நடுவில் நம்ம கட்டை விரலை வச்சு ஒரு குழி போட்டுக்கிறோம். அந்த குழிக்குள்ளே நம்ம ஜாம் வந்து ஃபில் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கடையில் சாப்பிட்ற ஜாம் பிஸ்கட்ஸ், ஜாம் குக்கீஸ் அதே டேஸ்ட்டில் சூப்பராக வரும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இதுக்கு வந்து அவன் வந்து நான் 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதோடைய குக்கிங் டைம் கொஞ்சம் குக்கீஸ் வந்து குண்டாக இருக்கிறதுனால 12 நிமிஷம் வரைக்கும் எனக்கு எடுத்தது. இப்போ இதையும் குக் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் லேசாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 தடவை கூட தாராளமாக ரீயூஸ் பண்ணலாம். இது பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜாம் ஃபில்டா, அதுவும் ஹோம்மேட் ஜாம். சூப்பர் ஹெல்தியும் கூட. கீழே பாருங்க, ரொம்பவும் ப்ரௌன் ஆகலை, நல்ல கோல்டன் கலராகவே இருக்கு. இப்போ அதே மாதிரி நம்மளுடைய குக்கீஸையும் பார்ப்போம். ஷேப்பும் சூப்பராக ரீட்டைன் ஆயிருக்கு. அதே மாதிரி கீழே பாருங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா? இப்போ எல்லா குக்கீஸையும் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நிறைய பேட்சஸ் போட வேண்டியது இருந்தது. நல்ல கூல் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து ஐசிங்க்குன்னு ரிசர்வ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐசிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கிரேட் கலர்ஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட. எப்பயாவது ஒரு தடவை தான் நான் வந்து இந்த மாதிரி கலரிங்ஸ் யூஸ் பண்ணுறது, பொதுவாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபுட் கிரேடாக நம்ம போயிட்டோம்னா ரொம்பவே சேஃபும் கூட. இப்போ இந்த ஐசிங்ஸில் வந்த கலர்ஸ் வச்சு நம்ம சூப்பராக டெக்கரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் மேலே ஆர்னமெண்ட்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டாட் கொடுத்துக்கோங்க நீங்கள் போடும்போதே. அதே மாதிரி இந்த டூத் பிக் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு கொஞ்சம் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு, கொஞ்சம் கோணிருச்சுன்னா கூட அந்த டூத் பிக் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ ஆல்டர் பண்ணுறதுக்கோ. ஒரு சின்ன ட்வீசர் மாதிரி எக்யூப்மெண்ட் எதுவும் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம அழகாக வந்து டெக்கரேஷன்ஸை வந்து ஃபைனல் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா ஆர்னமெண்ட்ஸும் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா? ஸோ எங்கேயாவது நீங்கள் நல்ல பெரிய ஆர்னமெண்ட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு ட்ராப் ஐசிங் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அடுத்து வந்து ஸ்னோமேன். நம்ம ஐசிங் வந்து என்ன குவாலிட்டி என்ன கிரேட் சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஐசிங் வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம். இது ஒன்றுமே இல்லை, நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவும் அதுக்கப்புறமேட்டு சுகரும் சேர்த்து நம்ம அடிக்கிறது தான். நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் மெரிங் பவுடரும் சுகரும் சேர்த்து இதை அடித்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற கலரிங் கூட நம்ம வந்து நல்ல ஃபுட் கிரேட் கலர்ஸாக வாங்கி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸில் மோல்டு வைக்குது. இப்போ கிறிஸ்மஸ்ன்றனால நான் கிறிஸ்மஸ் பேட்டர்ன் வாங்கியிருக்கேன். அனிமல் மோல்ஸ், அதுக்கப்புறமேட்டு டைனோசர் மோல்ஸ், நிறைய மோல்ஸ் விற்குது. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த குக்கீஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோல்ஸில் பண்ணி சாப்பிடலாம். ஐசிங்கே இல்லாமையே இந்த குக்கீஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. எவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள். சூப்பரான கிறிஸ்மஸ் குக்கீஸ் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்க கையில் ஐசிங் பேக்ஸை கொடுத்துருங்க, அவங்க இன்னும் கலக்கலான டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.